திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் 52வது திருவிளையாடல் பாகம் 7. தருமி என்பவன் ஆதிசைவ குலத்தில் பிறந்திருந்தாலும் வேத ஆகமங்களையெல்லாம் கற்று தெளிந்தவனாக இருந்தாலும் எம்பெருமானே 3 காலங்களிலும் அர்ச்சிப்பதற்குரிய உரிமை இல்வாழ்க்கை இல்லாது போனால் தனக்கு கிடைக்காது என்பதற்காக அதற்கு பொருள் வேண்டும் என்று விரும்பி சொக்கநாத பெருமானிடம் பாண்டிய மன்னனது சந்தேகத்தை தீர்த்தருளியக்கூடிய ஒரு பாடலை எனக்கு செய்து அருள்வாய் என்று வேண்டி நிற்க, கொங்குதேர் வாழ்க்கை என்ற அந்த பாடலை தருமி அவையில் கொண்டு போய் கொடுக்க, அது குற்றம் என்று நக்கீரன். தருமியோ திருக்கோயில் திரும்பி வந்து திரு ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருமுன்பு நின்று, பொன்னை இழந்தேன்லாம் நான் வருந்தலை, அடியேனுக்கு நீர் அருளி செய்த அந்த செயலில் குற்றம் உள்ளது என்று ஒரு மனித புலவர் குற்றம் காண்பது, அதனால் உங்களுடைய மதிப்பில் குறையுது, அது இகழ்ச்சியானது எம்பெருமானை அல்லவா சார்கின்றது என்று கவலையோடு வருந்தி நிற்க, இறைவன் புலவராக அரச சபையின் முன் வந்து எமது கவிக்கு குற்றம் சொன்னவர் யார் என கேட்க, நக்கீரனும் இதனால் தனக்கு வரக்கூடிய குற்றத்தையும் அறியாத தெளிந்த அறிவில்லாத நக்கீரன், யானை குற்றம் கூறினேன் அல்ல, பொருள் குற்றம் என்ன, சொல்லில் குற்றமில்லை பொருளில்தான் குற்றம் உள்ளது என்று நக்கீரன் கூற, 2535 பங்கையம் முகம் மென் கொங்கை பதுமினி குழலோ என்ன அங்கது மனைத்தே என்றான் ஆலவாயுடையான் தெய்வம் அங்கையர் குழலோ என்ன அன்னது மந்தாரத்தின் செங்கலர் அழைந்து நாரும் கொள்கையார் செய்கைத்தென்றான். மலர் சார்பினாலன்றி கூந்தலுக்கு இயற்கையான மனம் இல்லை என்று கூறிய நக்கீரனிடம், பத்தினி பெண்டீர்களுடைய கூந்தலுக்கும் தேவ மகளிர் கூந்தலிற்கும் இயற்கை மனம் இல்லை, அவர்கள் அணியும் அந்த மந்தார மலர்களாலும் மனமுடைய மலர்களையும் கவர்ந்ததனால செயற்கை மனமுடையதே என்று நக்கீரன் வாதாடுகின்றான். பரவி நீ வழிபட்டு ஏத்தும் பரஞ்சுடர் திருக்காலத்தி அரவு நீர் சடையார் பாகத்து அமர்ந்த ஞான பூங்கோதை இறைவின் ஈர்குழலும் அற்றோ என அஃதும் அற்றே எண்ணா வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். நக்கீரர் நாளும் வழிபடு கடவுள் நக்கீரருக்கு காலத்திநாதர். அதனால் சொக்கநாத பெருமான், நான் புலவராக வந்த சொக்கநாத பெருமான், நீ நாளும் துதித்து வழிபாடு செய்யும் பரஞ்சோதியாகிய திருக்காலத்திநாதருடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய அம்மை திரு ஞான பூங்கோதை அம்மை, அவளுடைய கூந்தலும் அத்தன்மைத்தோ என்று வினவ, அக்கூந்தலும் அத்தன்மை உடையதே என்று சிறிதும் அஞ்சாது, இதனால் தனக்கு இனிமேல் வருவதையும் அறிய முடியாத நக்கீரன் சாதித்தான். கற்றை வார்சடையான் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்று நீர் கண் ஆனாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன் பாலாகிய குற்றம் தேரான். கற்றைவார் சடை பெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை சிறிதே திறந்து காட்ட, அதனை கண்டும் சிறிதும் அஞ்சாதவனாக தேவேந்திரனைப் போல உடல் முற்றும் நீர் கண்களை உடையீரானாலும் உமது பாடல் குற்றம் குற்றமே என்று, உமது செயல் குற்றமுடையதே என்று வாதிட்டு நின்றான். தன்னிடத்தில் உள்ள குற்றத்தை அறியாத கீரன். தேய்ந்த நான்மதி கண்ணியான் நுதல் விழி செந்தி பாய்ந்த வெம்மையில் பொறாது பொற்பங்கைய தடத்துள் ஆய்ந்த நாவலன் போய் விழுந்து ஆழ்ந்தனன் அவனை காய்ந்த நாவலன் இம்மென திருவுரு கறந்தான். இறைவனது நெற்றிக்கண்ணிலிருந்து செந்தி பாய அந்த நெற்றிக்கண்ணுடைய வெப்பத்தை பொறக்க மாட்டாது பொற்றாமரை குளத்தில் வாவியில் போய் விழுந்து அழுந்தினான். அவனை சினந்து ஒருத்த புலவனாகிய சோமசுந்தர கடவுள் இம்மென விரைந்து தன்னுடைய திருவுருவத்தை மறைத்து அருளினார். கீரனை கரையேற்றிய படலம். மாறனை பொடி கண்டவன்
அந்தணன் மைந்தனுக்கு ஆரணற்கனக கிளி இந்தது அறைந்தனம் ஏரணத் திரள் சூழ் மலர் ஓடை இடத்தினும் கீரனை கரையேற்றியவாறு கிளத்துவாம். இனி கீரனை கரையேற்றிய திருவிளையாடலை காணலாம். நக்கீரன் பொற்றாமரை குளத்தில் விழுந்து பெரிதும் துன்பப்பட ஏனைய புலவர்கள் கபிலர் பாணர் முதலான புலவர்களெல்லாம் அதை கண்டு பொறுக்க மாட்டாமல், ஐய சொற்பொருள் தன் வடிவானவர் ஆலவாய் தழைத்த மிடற்றினர் தம்மோடும் வாதுதான் செய்த இப்பிழையோ பெரிது எப்படி தீருமோ உய்வது அற்புதமோ என யாவரும் முன்னினார். சொல்லும் பொருளும் என நின்ற பெருமான் சொல் வடிவமாகவும் அந்த சொல்லின் பொருள் வடிவமாகவும் நிற்கக்கூடிய சோமசுந்தர பெருமானோடு வாது செய்த பிழை பெரும் பிழை, ஐயோ இந்த பிழை எப்படி தீர்வது, இனி நாம் உய்வது எங்கனம் என்று புலவர்களெல்லாம் மனம் மருகி நின்றனர். எய்தி வெள்ளிமலை பெயர்த்தானும் மிருத்த தன் கையில் வீணை தொட்டு இன்னிசை பாட கணிந்தவன் செய்த தீங்கு பொறுத்ததும் அன்றி தின் தேரோடும் மொய்கொள் வாழும் கொடுத்தனன் புண்ணிய மூர்த்தியே. தனது திருக்கைலை மலையை பெயர்த்த ராவணனும் தன் கையிலே வீணை ஏந்தி இனிய இசைப்பாட திருவுள்ளம் கனிந்து அவன் அந்த கைலை மலையை பெயர்த்த பிழையையும் மன்னித்ததோடல்லாமல் அவனுக்கு வாழும் வாழ்நாளும் நாமமும் கொடுத்த திருக்கருணையே வடிவமாகிய புண்ணிய மூர்த்தியாகியவன் இவன். யாவராலும் அகற்ற அரிது இப்பிழை யாவர்க்கும் தேவர் ஆம் அவரே திருவுள்ளம் திரும்பினால் போவதே இதுவே துணிவு என்று புகன்று போய் பாவலோர் பரந்தாள் நிலையில் பணிந்து ஏத்துவார். இந்த பெரும் பிழையை நீக்குதற்கு அரிய பிழையை வேற யாரிடம் சென்றாலும் நீக்குதற்கு அரிது. அதனால் திருக்கருணையே வடிவமான பெருமானிடமே பணிந்து வீழ்ந்து வணங்கி நின்றால் இப்பிழை நீங்குவது உறுதி என்று கூறி இறைவனது திருவடி நிலையில் வீழ்ந்து வணங்கி துதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். 2545 திருத்தனே சரணம் சரணம் மறைச்சென்னி மேல் நிறுத்தனே சரணம் சரணம் நிறை வேத நூல் அறுத்தனே சரணம் சரணம் திரு ஆலவாய் ஒருத்தனே சரணம் சரணம் என்று புலவர்களெல்லாம் இறைவன் திருவடியே எங்களுக்கு புகலிட, அதுவே அடைக்கல பொருள், அது அன்றி எங்களுக்கு வேறு திரு ஆலவாய் அண்ணலன்றி எங்களுக்கு வேறு யாரும் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று வேண்டி நிற்க, எல்லா உயிர்க்கும் நீயே தாயும் தந்தையும் ஆவாய். உயிர்கள் தீமைகளை செய்யும் பொழுது மரக்கருணையால் அவைகளை துன்பம் கொடுத்து தண்டித்தலும், நன்மைகளை செய்யும் பொழுது அறக்கருணை புரிவதும் உன்னுடைய கருணையே அன்றோ. இன்பமானாலும் துன்பமானாலும் அதுவும் உன்னுடைய பரிவே ஆகும், அதுவும் உன்னுடைய கருணையே ஆகும் என்று புலவர்கள் வேண்டி நிற்க, அத்த கற்ற செருக்கின் அறிவு அழிக்கீரனின் வித்தக கவியை பழுது என்ற விதண்டையான் மத்தக கண் விழித்து வெதுப்பின் மலர்ந்த பொன் முத்தக கமலத்திடை வீழ முடுக்கினாய். ஐயனே, கற்ற செருக்கினால் முற்றும் கற்றுள்ளோம் என்ற செருக்கினால உம்மோடு விதண்டை வாதம் செய்து அந்த வாதத்திலையும் தன்னையே வெல்லணும்னு பிறர் பக்கத்தை இகழ்ந்து நின்ற தன்மை. திருக்காலத்தில் அமர்ந்தருளும் ஞான பூங்கோதை அம்மையுடைய திருக்கூந்தலை தான் நிறைய நூல்களை கற்று அதனால் வந்த இருமாப்பு வித்யா கர்வத்தால் மலச்சார்புள்ள உலக மகளிர் கூந்தல் போலவே நறுமண மலர்களால் தான் வாசனை உள்ளது என்று எதிர்த்து வாதாடியது அந்த வித்யா கர்வத்தால் செருக்கு கொண்டு, அதனால் அவனுடைய நக்கீரனுடைய பிழையை மறந்து மன்னித்து அருள வேண்டும் என்று புலவர்களெல்லாம் முறையிட்டு நின்றனர். 2549 அக்கீர வேலை ஆலம் அயின்ற வெங்கருணை வள்ளல் இக்கீர மழலை தீஞ்சொல் இறைவியோடு எழுந்து போந்து நக்கீரன் கிடந்த
செம்பொன் அழின பூந்தடத்து ஞாங்கற் புக்கீர மதுரத்தீஞ்சொற் புலவர் தம் குழாத்துள் நின்றான். இப்பிழையை கருணை செய்து பொறுத்தருள்வாய் என்று கபிலன் பரணன் முதலான புலவர்களோடு யாவரும் சரணம் என்று வீழ்ந்து வழிபட பாவலர்கள் புலவர்கள் யாவரும் இறைவன் திருவடியில் விழுந்து வணங்க பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டு அருளிய கருணை வள்ளல் சொக்கநாத பெருமான் உமையம்மையோடு எழுந்து வந்தருளி நக்கீரன் அழுந்தி கிடந்த பொற்றாமரை குளத்து அருகில் அந்த புலவர்கள் கூட்டத்தோடு எதிர் நின்று அனற்கண்ணால் நோக்கினான். பின் அருள்கண்ணான் நோக்கம் வாழ்ந்த புனர்கனே கிடந்த கீரன் பொறிப்புலன் கரணமெல்லாம் கணற்கண்ணார் தமவே ஆக கருணை மா கடலில் ஆழ்ந்து வினைக்கனே எடுத்த யாக்கை வேரியில் அன்பு உருவமானான். நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அனலால வெப்பத்தால் பொற்றாமரை வாவியில் அழுந்தி கிடந்ததைப் போலவே இப்பொழுது இறைவன் நக்கீரருக்கு திருக்கண் நோக்கம் தன்னுடைய அருள்கண்ணால் நோக்குகின்றார். அருள்கண் நோக்கத்தால் கருணைக்கடலில் ஆழ்ந்து கிடந்தார் நக்கீரன். இப்பொழுது வினையினால் எடுத்த இந்த உடல் இறைவனது திருக்கண் நோக்கத்தால் பொறிப்புலன் கரணங்கள் அனைத்தும் இப்பொழுது சிவக்கரணங்களாக சிவமாம் தன்மை பெற்று அன்பே வடிவமாய் நின்றான். 2551 போதையார் உலகம் ஈன்ற புனிதையார் பரஞான பூங்கோதையார் குளர்க்கு தீங்கு கூறிய கொடியனாவின் தீதை யார் பொறுப்பரேயோ அவரன்றி திரு காலத்தி காதையார் குலையினாரை காலத்தி கையிலை என்னா. ஞானமே வடிவமாகிய உலக உயிர்களையெல்லாம் ஈன்ற அம்மை ஞான பூங்கோதை அவளுடைய கூந்தலுக்கு பழுது சொன்ன கொடிய நாவின் குற்றத்தை அவரன்றி வேற யாரால பொறுத்து தீர்த்து அருள் செய்ய முடியும்? அவரன்றி வேற யாரால தீங்கை நீக்கவும் செய்யணும், அருள் செய்யவும் முடியும். அது அவனன்றி வேற யாரும் இல்லை என்று திருக்காலத்தி கைலை பெருமானை நினைத்து எடுத்த சொன்மாறி மாறி இசைய நேரிசை வெண் பாவால் தொடுத்த அந்தாதி சாத்த துணைச்செவி மடுத்து நேர் வந்து அடுத்தவன் கையை பற்றி அகன்கரை ஏற்றினார் தாழ் கொடுத்து எழு பிறவி வேலை கொடுங்கரை ஏற்ற வல்லார். உடனே திரு காலத்தியப்பர் மீது திரு கைலை பாதி காலத்தி பாதின்ற அந்தாதி பாடலை தொடுத்து சூட்டி மகிழ்கின்றார். அதனை திருச்செவி சாற்றிய ஏற்ற பெருமானும் நக்கீரன் திருச்செவியில் அந்த பாமாலையை சாற்ற அதை திருச்செவியில் ஏற்ற பெருமான் நெருங்கி வந்து நக்கீரனுடைய கையை பிடித்து பொற்றாமரை குளத்து வாவியிலிருந்து கரையேற்றினார் கை கொடுத்து. யார்னா தன்னுடைய தாளை கொடுத்து பிறவி கடலிலிருந்து கரையேற்றக்கூடியவர் தன்னுடைய கரத்தை பற்றி பொய்கை கரையிலிருந்து பொற்றாமரை குளத்திலிருந்து கரையேற்றி விட்டார். கைதந்து கரையேற விட்ட கருணை எங்கடலை தாழ்ந்து மைத்தந்த கயற்கண்ணாளை வந்தித்து தீங்கு நன்கு செய்தந்தோர்க்கும் தந்தோர்க்கு இகழும் அன்பும் செய்தமை பொருளாச் செய்யுள் பெய்தந்து பாடுகின்றான் பிரான் அருள் நாடுகின்றான். கைதரவல்ல கடவுளை தனக்கு கைதந்து கரையேற்றி இந்த பிறவி கடலிலிருந்து கரையேற்றி அவனுடைய திருவடியை தந்து அருளிய கருணாமூர்த்தி சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அம்மையாரையும் உளமாற வணங்கி நின்றான் கீரன். தீமை செய்தவர்க்கு கோபத்தையும் நன்மை செய்தவர்க்கு அருளையும் காட்டுவது இறைவனுடைய தன்மையை பொருளாக அமைத்த கோபப்பிரசாதம் என்ற பாடலை பாடி இறைவனுக்கு பாமாலைகளாக பெரும் தேவபாணின்னு இறைவனுடைய பரம்பொருளை புகழ்ந்து பெரும் தேவபாணி திரு எழுக்குற்றிருக்கை முதலான சொல் மாலைகளெல்லாம் பாடி இறைவனை பலவாறு போற்றி துதித்து நிற்கின்றார். அறநில்லால் இழைத்த வேள்வி அளித்த பேராண்மை போற்றி மரநிலா சண்டிக்கு இந்த மான் பெரும் கருணை போற்றி கருவி வில் குற்ற காய்ந்த கனைக்கடல் கமலம் போற்றி சிறுவனுக்கு அழியா வாழ்நாள் அளித்தருள் செய்தி போற்றி
அறநடிக்கு அன்பு உடையவர் செய்யும் பாவமும் அறமாகும் என்று தக்கன் வேள்வியை அளித்த மரக்கருணையையும் சண்டிக்கு அருள் செய்த அறக்கருணையையும் என்று இறைவனது அருள்கரு திறனத்தை பலவாறு போற்றி நின்று அலந்தனேன் அடியனேற்கு அருளு என்னா கோபமும் பிரசாதமும் குறித்து உரை பணுவல் பாவலம்களால் பரணையும் பங்கிலங்கயற்கட் பூவை தன்னையும் முறைமுறை போற்றி என்று ஏத்தா. தவறு பெரிதுடைத்தே என்று ஐயோ நான் இப்படி இறைவனுக்கு தவறு செய்துவிட்டேன் என்று வருந்தி நின்று அடியேனுக்கும் அருளாய் என்று வேண்டி இறைவன் செய்த அருள் கருணையை சொன்னால் அடுத்த உடனே இறைவனுடைய மரக்கருணையும் காட்டி வெண்டிரை கருங்கடல் மேல் துயில் கொள்ளும் அண்டவாணனுக்கு ஆழி என்று அருளியும்னு இறைவனுடைய அருள் செய்த அறக்கருணையை காட்டி உலகம் ஒன்றும் ஒருங்குடன் படைத்த மலரோன் தன்னை வான் சிரம் அறிந்தும்னு இறைவனுடைய மரக்கருணையை காட்டி காண வேடுவன் கண் பறிந்தப்ப வானநாடு மற்றவர்க்கு அருளியும்னு இறைவனுடைய அறக்கருணையை காட்டி கடுபடு பூங்கனை காமனாருடல் பொடிபட விழித்தும் அப்படின்னு இறைவனுடைய மரக்கருணை. இப்படி இறைவனுடைய அறக்கருணையும் மரக்கருணையும் மாறி மாறி கோபமும் பிரசாதமே அவனுடைய அருளும் பிரசாதமே என்று மாறி மாறி கோப பிரசாதம்ன்ற அந்த பதியத்தை பாடி இறைவனுக்கு பாமாலை சுட்டி பின் தேவதேவனை பின் பெரும் தேவி பாணியோடும் தாவில் எழிசை எழுகுற்றெருக்கையும் சாத்தி பூவர் சேவடி சென்னி மேல் பூப்பவிழ்ந்து எழுந்தான் பாவலர்களுக்கும் தனித்தனி துதித்தனர் பணிந்தார். பெரும் தேவபாணின்ற பதிகத்தில் இறைவனது திரு அருள் வேடத்தையும் இறைவனுடைய திருநாமத்தையும் பலவாறு கூறி சூலப்பாணியை சுடத்தரு வடிவனை நீலகண்டனை நெற்றியோர் கண்ணனை என இறைவனுடைய நன்னாமங்களையே பாடினதால் அது பெரும் தேவபாணி என வழங்கப்படுகின்றது. பின் திரு எழுக்கூற்றிருக்கைன்னு 1 முதல் 7 வரையுள்ள எண்களை அமைத்து பாடும் ஒரு சித்திரப்பாட்டு, அதையும் பாடி துதித்து நின்றார் நக்கீரன். துதித்த கீரனுக்கு இன்னருள் சுரந்து நீ முன்போல் மதித்த நாவலர் குலாத்திடை வதி என மறைநூல் உதித்த நாவினார் கருணை செய்து உருக்கறந்து அயன் செய் விதித்த கோயில் புக்கு இருந்தனர் விலங்கிளையோடும். துதித்து நின்ற நக்கீரனை சோமசுந்தர கடவுள் அவன் மறுபடியும் திருக்கண் அருள் சுரந்து நீ முன்போலவே இந்த புலவர் குலாத்திடை நடுவிலே தங்குவாயாக என்று அருள் செய்து பின் தன்னுடைய உருவை கறந்து திருவுருவை மறைத்து திருக்கோயிலில் அம்மையோடு சென்று வீற்றிருந்து அருள் செய்தார். கற்ற கீரனும் கலைஞரும் கழக மண்டபத்தில் உற்ற ஆடக கிளி அறுத்து அந்தனர்க்கு உதவி கொற்றவேந்தனும் வரிசைகள் சில செய்ய கொடுப்பித்து அற்றம் நீங்கிய கல்வியின் செல்வராய் அமர்ந்தார். இறைவனது திரு அருளை பெற்ற நக்கீரனும் சங்க மண்டபத்தில் முன்பு தொங்கி இருக்கக்கூடிய அந்த பொன்முடிப்பை அறுத்து தருமின்ற மறைவனுக்கு கொடுத்து மேலும் சண்பக பாண்டியனும் சில பரிசுகளை அவனுக்கு கொடுக்குமாறு செய்வித்து ஆதி சைவ அந்தணன் தருமியை அனுப்பினார்கள். புலவர்கள் அனைவரும் பின்னர் கல்வி செல்வராக இருந்து சங்கப்புலவர்களாக தமிழை வளர்த்தனர். சண்பக மாறன் என்னும் தமிழ் நர்த்தம் பெருமான் கூடல் அம்பக நுதலினானே அங்கையற்கண்ணினாளே வம்பக நிறைந்த செந்தாமரை அடி வந்து தாழ்ந்து நம்பகம் நிறைந்த அன்பால் பல்பணி நடாத்தி வைகும். சண்பகமாறன் பாண்டிய மன்னனும் கூடல் நகரிலிருந்து வீற்று அருள் செய்யக்கூடிய நெற்றிக்கண் பெருமான் சோமசுந்தர கடவுளையும் அங்கேற்கண் அம்மையையும் அனுதினமும் திருக்கோயிலில் சென்று தரிசித்து வணங்கி மனமுள்ள நிறைய மலர்களை செந்தாமரை மலர்களையும் சண்பக மலர்களையும் இறைவன் திருவடிகளில் சாத்தி சிவமே பொருள் என துணிந்து சிவமே பொருள் என்று தெளிந்த நல் உணர்வோடு
உள்ளத்தில் நிறைந்த அன்போடு பல திருப்பணிகளையும் செய்து இனிது இருந்து ஆட்சி செய்தான். திருச்சிற்றம்பலம். கீரனை கரையேற்றிய படலம் நிறைவுற்றது. திருச்சிற்றம்பலம்.